சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். நம்ம கந்த புராணத்தினுடைய உற்பத்தி காண்டத்தை தொடங்கி பார்த்துட்டு வரோம். இதில் பார்வதி தேவி தன்னுடைய 5 வகை இதில் தவம் செய்ய கிளம்புறாங்க. தன்னுடைய தந்தையான ஹிமவானால் தடுக்கப்படுறாங்க. தாயே, உனக்கு 5 வயசு, நீ இப்போது தவம் பண்ண கிளம்புறியன்னு சொல்லும் பொழுது, நீ பெற்றோருடைய காப்பில் வளர வேண்டிய தருணம்னு சொல்கிறாங்க. அப்போ தேவி சொல்கிறாங்க, அப்பா, இந்த உடலையும் உயிரையும் கொடுத்தவர் சிவபெருமான். இந்த ஐயனுடைய அருள் இல்லாத நம்மளை யாரும் காக்க முடியாது. உடலையும் உயிரையும் கொடுத்த எம்பிரானே என்னை காப்பாற்றுவார், தடை சொல்லாமல் தவம் செய்யறதுக்கு விட கொடுங்கன்னு சொல்லி பார்வதி அம்மா வேண்டிக்கிறாங்க தன்னுடைய தந்தையை. இமாச்சலத்துக்கு அருகே தவச்சாலை அமைச்சு கொடுக்குறார் பர்வதராஜன். பார்வதிக்கு காவலாக கண்ணியர் பலர் நியமிக்கப்படுறாங்க. சிவசிவான மனமொழிமைகளால் குழந்தை வழிபாடு பண்ண ஆரம்பிக்கிறாங்க தாயார். அம்பாள் செய்த சிவ பூஜையை விட ஒரு புனிதமான பூஜை எது இருக்க முடியும்? மணியோடு இணைய ஒளி செய்த தவம் அது. மலரோடு இணைய மனம் செஞ்ச தவம் அதுன்னு சொன்னால் மிகையாகாது. இதில் ஒரு வார்த்தை நம்ம கவனிக்கணும், ஒரு செயலுடைய தாத்பரியம். ஞானிகள் எதையும் தமக்காக செய்கிறது கிடையாது. தமக்கே போல் அவள் செய்கிற காரியங்கள் கூட உலக க்ஷேமத்துக்காகத்தான் இருக்கும். அப்படி தேவை செஞ்ச தவம் ஐயனை அடைஞ்சு மனம் புரியணுன்ற சுயநல நோக்கத்தோடு கிடையாது. அவர் ஐயனை அடைஞ்சே தீரணும், அதனால் நம்ம காவிய நாயகரான ஆறுமுக சுவாமி அவதரிக்கணுன்றதுக்காகத்தான். அப்போ அசுரர்களை மாய்த்து அமரர் குலத்தை வாழ வச்சு அறத்தை நிலநாட்ட குமரன் தோன்றியே ஆகணுன்ற சூழ்நிலை தான் தேவியை தவம் புரிய வச்சு அந்த தருணத்தில் அதை செய்ய வச்சுது. இப்போ அடுத்த நம்ம உற்பத்தி காண்டத்தில் மேரு படலத்துக்கு போகிறோம். 3வது படலம். பார்வதி தேவி தமம் பண்ணிட்டு இருக்காங்க. அசுரர் தலைவன் சூரபத்மன் 1008 அண்டங்களிலும் 108 யுகங்களாக அரசு செலுத்தி ஒப்பாரும் மிக்காரும் இல்லாமல் செருக்கோடு ஆட்சி பண்ணிட்டு வரார். அசுரன் ஆட்சியில் தவசிரேஷ்டர்களின் உள்ள அமைதி இல்லாமல் தவிச்சுது. எம்பெருமான் ஞானமே வடிவானவராக இருக்கார். இன்பமும் துன்பமும் ஞானிக்கு இல்லையே, என்றைக்கும் ஒன்று போல இருக்கக்கூடியவர் பரமேஸ்வரர். அவர் கைலாய மலையில் கல்லால விருட்சத்தின் கீழே தென்முகம் நோக்கி பரமசாந்தியாக அமர்ந்திருந்தார். சிவாலயங்களில் சிவலிங்கம் எல்லா திக்குகளையும் நோக்கி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் திசை காட்டும் கருவி போல் தட்சிணாமூர்த்தி ஒருத்தர் தான் எல்லா கோவில்கள்லேயுமே தெற்கு நோக்கி தான் இருப்பார். வடக்கு நோக்கி போகிறது சரண யாத்திரை, தெற்கு நோக்கி போகிறது மரண யாத்திரை. வடக்கு நோக்கி போகாதவர்களே, நீங்கள் என்கிட்ட வந்தால் நான் உங்களை நோக்கி வருவேன்னு தெற்கு நோக்கி இருக்க தட்சிணாமூர்த்தி சொல்லாமல் நம்மக்கிட்ட சொல்லின்னு இருக்கார். இப்படி பிரம்மனுக்கு சனகர், சனந்தர், சனாதனர், சனத்குமாரர்னு 4 புத்திரர்கள் இருந்தாங்க. சனகாதி முனிவர்கள் அப்படின்னு இவாளை சிறப்பித்து சொல்லுவாள். பிரம்மபுத்திரர்கள் 4 பேர் வேதங்களை கரகண்டவா இருந்தாலும் இவா விரும்பின சாந்தியை கல்வியால் அவளால் அடைய முடியல. பல இடங்களுக்கு போகிறாங்க, எங்கேயுமே மன அமைதி கிடைக்கல. கடைசியாக கைலாய மலையை போய் அடையிறாங்க. முதல் வாயில் அடைஞ்சதும் நந்தியம் பெருமானை வணங்கி அவர் அனுமதியோட சிவ சன்னதிக்குள்ளே போகிறாங்க. பிரம்மன் முதலானோர் காணாத அந்த ஞான நாயகனை சனகாதியர் 4 பேரும் பார்த்தாங்க. அதில் அது வார்த்தை வருது, மொழியது தவறல் செல்ல முற்றுடல் பொடிப்பு கொள்ள விழிப்புணல் பெருக திசேர் மெழுகன உள்ளம் விள்ள அழகிய மறைக்கும் எட்டா ஆதிநாயகனை நோக்கி தொழுதனர் உவகை பூத்து துள்ளினர் துளக்கம் உற்றார் அப்படின்னு பாடுறது வழி. இப்படி மிகப்பெரிய ஒருத்தர்கிட்ட எதையாவது எடுத்துட்டு போனோம்னு பெரியவா சொல்லியிருக்கா. ஆனால் அந்த பெரியவாளை பார்த்ததும் எதை சொல்ல போனோமோ அதை சொல்ல முடியாமல் மொழி தடுமாறும், அதான் இயற்கை. அதுபோல் பரமேஸ்வரரை பார்த்ததும் சனகாதி முனிவர்களுக்கு மொழி குழறித்தான். மயிர்கூச்சம் ஏற்பட்டது, தாரதாரையாக கண்ணீர் விட்டார்களாம். அனலிடப்பட்ட மெழுகு போல் அவள் உள்ளம் குழஞ்சது, சரீரம் துள்ளித்து. கரகராணி எம்பெருமான தொழுத போது வானோர் கரிய மருந்தே போற்றி ஏனோர் கெளிய இறைவா போற்றின்னு அவள் துதிச்சா. சுவாமிக்கு கருணை பிறந்தது. குழந்தைகளே வாருங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு மோகன குரலில் கேட்டார் அவளை பார்த்து. அப்போ பெருமானே, கார்த்திகை மாதம் பிரயாணிகள் கப்பலில் போகிறாங்க, அமாவாசையும் வருது, நடுநிசி புயல் வீச தொடங்குறது. அப்போ கப்பலில் உள்ளவா எப்படி தவிப்பாளோ அப்படி அமைதி இல்லாமல் தவிக்கிறது எங்கள் மனசுன்னு சொல்கிறாங்க. அருட்பெருங்கடலே, வேதங்கள், ஆகமங்கள், இதிகாசங்கள் எல்லாத்தையும் நாங்கள் படிக்க எங்களுக்கு அதிகமான சந்தேகம் எழறதே ஒழிய சாந்தி கிடைக்கலன்னு தங்களுடைய நிலையை சொல்கிறாங்க. தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். முருகாச்சரணம்.